இப்போ நீங்கள் சொல்ற ஒருத்தன் கேட்குறான் தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியா வளர்த்தது யாருன்னு கேட்குறான். இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்போ அனுபவிக்குது. உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் போய் தவறு நான் ஏற்கணும், நீங்க ஏற்கணும், எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும், என் பெற்றோர்கள் ஏற்கணும், உடன் பிறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் செயல்வாக்கம் பெறுது. செயல்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது. ஒழுக்கம் தான் வாழ்க்கை தீர்மானிக்குது. இப்ப சிந்தனை யார் தீர்மானிச்சா? சமூகம். சமூகம் யாரு? நானு, நீங்களும், ஆட்சியாளன், எல்லாரும். இந்த தவறுக்கு யார் பொறுப்பா இருக்கணும்? எல்லாரும். சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா? ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு ராணுவ வீரனை கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒருத்தன் கூட சொல்லலையே. எப்படி?